ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சால மீன் குழம்பு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அழகழகாக இருக்குது. இப்போ தான் சால மீன் வேண்டாத்தாங்க. இதை இப்போ கழுவி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நல்லா கழுவியாச்சு. பார்க்கவே அழகாக இருக்குது. இப்போது நம்ம மீன் குழம்புக்கு எல்லா பொருட்களையும் ரெடி பண்ணுவோம் வாங்க. இப்போ 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4-5 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இது இப்போது மீன் குழம்பு வைக்கிறதுக்கு பாத்திரத்தை அடுப்பில் வச்சாச்சு. தேவையான அளவு நல்லெண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கிடலாம். இப்போது வெந்தயம், பெருஞ்சீரகம், கடுகு, கருவேப்பிலை இதில் போட்டுக்கிடலாம். இப்போது சின்ன வெங்காயம் கொட்டிக்கிடலாம். நல்லா வதங்கிட்டு வெங்காயம், இப்போ தக்காளி 4 பல் பூண்டு கொட்டிக்கிடலாம். இப்போ தக்காளியும் வெங்காயம் நல்லா வதங்கிட்டு புளி கரைசல் ஊற்றிக்கிடலாம். புளியை கரைச்சி ஊற்றியாச்சு. நல்லா கொதி வந்துட்டு இப்போது குழம்பு மிளகாய் பொடி வீட்டில் அரைச்சது அதையும் கொட்டிக்கிடலாம். நல்லா மிளகாய் பொடி, குழம்பு பொடி எல்லாம் போட்டாச்சு. இனிமேல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம், அதை ஊற்றிக்கிடலாம். தேங்காய் அரைச்சி வச்சு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிடலாம். இப்போ மூடி போட்டுடலாம், கொதி வரட்டும். நல்லா கொதி வந்துட்டு கழுவி வச்ச மீனை போட்டுக்கிடலாம். இப்போ இதில் ஒரு 4 மிளகாய் இருக்குது. இதை குழம்புக்குள்ளே போட்டுக்கலாம். இது எங்கள் வீட்டு செடியில் எனக்கு காய்ச்சது. இன்னும் கொஞ்சம் பெருசாகவே வரும். நான் மிளகாய் இல்லாதனால இதை ஆஞ்சிட்டு வந்தேன். இப்போது கொஞ்சம் கருவேப்பிலை இப்படி தூவி விட்டுடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பார்க்க நல்லா கொதிச்சுட்டு மீன் குழம்பு வற்றிட்டு பாருங்கள், சூடான சால மீன் குழம்பு ரெடி ஆகிட்டு